வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம கவுனி அரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. இந்த கவுனி அரிசியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு இது என்ன மாதிரி உணவில் சேர்த்துக்கிட பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி இதை ட்ரை பண்ணலாம். இந்த பாயாசமோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 1/2 கப் கவுனி அரிசி, இதை நல்லா கழுவிட்டு நீங்கள் நைட்டே ஊற வச்சிடலாம். 8 மணி நேரம் அதை ஊற வச்சுருங்க. 3/2 கப் பால், இது காய்ச்சி வச்ச பால், நல்லா கட்டியாக இருக்கிற பாலை எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால் எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரை, இதில் நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு நிறையா பாயாசத்தில் வந்தால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த கவுனி அரிசியை தண்ணியை தனியாக வடிகட்டிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நீங்கள் அதே ஊற வச்ச அதே தண்ணியை கூட நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ தான் இந்த அரிசி நல்லா குக் ஆகும். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி தனியாக அரிசி தனியாக எடுத்துடலாம். இதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தா அந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் நம்ம ஊற வச்சுருந்தப்போ இருந்த தண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணதுக்கப்புறம் தண்ணி இருந்ததுலாம் அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஊற வச்ச தண்ணி, ப்ரெஷர் குக் பண்ண தண்ணி எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை வந்து உள்ளே சேர்த்து அரைக்கிறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் எடுத்துடலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி காய்ச்சி வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியேனாலும் பால் எடுத்து நீங்கள் இப்போவே கூட காய்ச்சிக்கலாம். நல்ல திக்காக இருக்கக்கூடிய பாலில் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாயாசமோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த அரைச்சி வச்சுருந்த அரிசி கூட நம்ம ப்ரெஷர் குக் பண்ண தண்ணி, அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த தண்ணி, எது பேலன்ஸ் இருந்தாலும் உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த ஏலக்காய் தூள் சேர்க்குறப்ப நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இதில் வந்து நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்க விட்டலாம். அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். முந்திரி பருப்பு லேசாக சிவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லேசாக சிவந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த பாயாசத்துக்குள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ இதை உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மற்றும் சத்தான கவுனி அரிசி பாயாசம் ரெடி. இது நல்லா சூடாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சும் கூலாகவும் குடிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே ஒரு கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள்.